கடந்த 1.5 ஆண்டிற்கு முன்பு வரை மாவட்ட பதிவு மூப்பு அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர் நியமனம் செய்யப்பட்டு வந்தது. தற்போது கோர்ட் வழிகாட்டுதலின்படி மாநில பதிவு மூப்பு அடிப்படையில் பணி நியமனம் நடந்து வருகிறது. அதன்படி கடந்த 1.5 ஆண்டிற்கு முன்பு மாநில பதிவு மூப்பு அடிப்படையில் சுமார் 28,000 இடைநிலை ஆசிரியர்களின் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டது. இதில் 2009 ஆண்டு ஜூலையில் 5,473 பேரும், செப்டம்பரில் 1,943 பேரும் நியமனம் செய்யப்பட்டனர். இதற்கு பின் இடைநிலை ஆசிரியர் நியமனம் கேள்விக்குறியாகவே இருந்தது. பட்ஜெட்டில் போதிய நிதி கல்விக்காக ஒதுக்கப்பட்டும் அடுத்த பட்ஜெட் வந்த பின்னும் கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட நியமனங்கள் நடக்காதது இடைநிலை ஆசிரியர்களை அதிருப்திக்கு உள்ளாக்கியது. 2010 ஆண்டு பட்ஜெட்டில் கல்வித்துறை அமைச்சர் 1,743 இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவர் என அறிவித்தார். இதைத் தொடர்ந்து 2010 டிசம்பர் 20ஆம் தேதி 1,961 இடைநிலை ஆசிரியர்களுக்கு 1:5 என்ற விகிதாச்சார அடிப்படையில் பதிவு மூப்பு பட்டியல் வெளியிடப்பட்டது. இதனால் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் மகிழ்ச்சியில் இருந்தனர். ஆனால் அதன்பின் தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் தற்போது மீண்டும் கடந்த 2010 டிசம்பரில் வெளியிட்ட அதே பதிவு மூப்பு பட்டியலை வெளியிடுவதாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரகம் அறிவித்தது. இது இடைநிலை ஆசிரியர்களை குழப்பமடைய செய்துள்ளது. இதுகுறித்து ஆசிரியர் நியமன பட்டியலில் இடம்பெற்று தற்போது மீண்டும் சான்றிதழ் சரிபார்க்க அறிவுறுத்தப்பட்ட ஒருவர் கருத்து, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அடிக்கடி அவரவர் மாவட்ட சீனியாரிட்டி பட்டியலை வெளியிட்டும் மாநில இடைநிலை ஆசிரியர் சீனியாரிட்டி பட்டியலை வெளியிட்டு பதிவுகளை சரிபார்க்க கோரியும் பணி நியமனம் செய்யாமல் ஏமாற்றுகிறது. ஏற்கனவே சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு சுமார் 28,000 பேரில் சுமார் 7,000 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ளவர்களில் இருந்து அரசு நினைத்தால் கடந்த ஜூலை மாதமே 1,961 பேரை நியமனம் செய்திருக்கலாம். ஆனால் தற்போது அரசு மீண்டும் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்திற்கு 1:5 என்ற விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்க்கப்படும் என அறிவித்தது அதிர்ச்சியாக இருக்கிறது என அவர் தெரிவித்தார். தமிழக அரசு ஏன் தான் எங்களை போட்டு இப்படி குழப்புதுன்னு தெரியல. டிஇடி டிஆர்பி ரெண்டுத்துக்கும் ஒரே நேரத்தில் அப்ளிகேஷனை கொடுத்து எங்களை ரொம்ப குழப்பம் அடைய செஞ்சுருக்காங்க. டிஇடியில் பிஜி டீச்சர்ஸ் அப்ளை பண்ணணுங்கிறத கரெக்டான டீட்டெயில்ஸு கொடுக்கவே இல்லை. 2 அப்ளிகேஷனையும் வாங்கி வச்சு மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறோம். எதை எப்படி ஃபில்அப் பண்ணணும், இதை அனுப்பலாமா அதை அனுப்ப வேணாமாங்கிற குழப்பத்தில் இருக்கிறோம். நாங்கள் நேற்று எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக ஃபார்ம் கொடுத்துட்டு இருந்தாங்க. காலையிலே இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்கிறதுனால காலையிலே வர சொல்லியிருந்தாங்க. காலையில் போய் நின்று வாங்க போகும்போது நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் கொடுக்க ஆரம்பித்த 1 மணி நேரத்துலேயே ஃபார்ம் தீந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. தீந்து மற்றவங்க எல்லாருக்குமே டோக்கன் ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 4,000-5,000 பேருக்கு மேலே அந்த மாதிரி டோக்கன் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு திங்கக்கிழமை இந்த டோக்கன் கொடுத்துட்டு நீங்கள் ஃபார்ம் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ திங்கக்கிழமை போகிறது பார்த்தீங்கன்னா கொடுத்தவங்க கொடுக்காதவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ கண்டிப்பாக திங்கக்கிழமை கிடைக்கணுன்றதும் கன்ஃபார்ம் கிடையாது. தமிழகத்தில் மாநில அளவிலான பதிவு மூப்பின்படி இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இதற்காக மாவட்ட வேலைவாய்ப்பு மையங்களில் பெறப்பட்ட பட்டியலின்படி இடஒதுக்கீடு மற்றும் பாலின அடிப்படையில் கட் ஆஃப் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கட் ஆஃப் தேதிக்குள் இடம்பெற்றவர்கள் மட்டுமே இந்த முறை ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க தேர்வு பெறும் தகுதியை பெறுகின்றனர். மொத்த காலியிடங்களில் 20% இடங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலை தொடர்வதால் பட்டதாரி ஆசிரியர்கள் பெரும்பாலும் பட்டதாரிகளாகவே இருந்து விடுகிறார்கள். உறுதியில்லாத நம்பிக்கையில்லாத வாழ்க்கையாகிவிட்டது இந்த ஆசிரியர் வேலை. இப்படிப்பட்ட சூழலில் இந்த மனக்குழப்பத்திற்கு எப்படி ஆசிரியர்களால் பாடம் சொல்லித்தர முடியும்? ஆசிரியருக்கு மதிப்பளித்து ஆசிரியர் தினம் கொண்டாடும் நாடு நம் நாடு. அப்படிப்பட்ட ஆசிரியருக்கு இந்த நிலை வந்திருப்பது பெரும் வேதனையாகத்தான் இருக்கிறது. இந்நிலை தொடர்ந்தால் உண்மையான ஆசிரியர்கள் இனி உருவாகுவார்களா என்பதே கேள்விக்குறியாகிவிடும். அரசு சென்ற முறை எங்களுக்கு இதே அரசானது 136/2001 என்ற சிறப்பாணை மூலம் அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்றுவிக்கப்பட்டது. அதே போன்று அதே சிறப்பாணை போல இன்னொரு சிறப்பாணை ஏற்றி எங்களுக்கு அனைவருக்கும் பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம். பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு நாங்கள் தற்போது 35 வயது முதல் 51 வயது வரையிலான
காலகட்டத்தில் தள்ளப்பட்டுள்ளோம். இப்பொழுது அரசானது தகுதி தேர்வு மூலம் எங்களை மேலும் பின்னுக்கு தள்ளி பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றது. இந்த பாதிப்பை நீக்க கோரி, இந்த தகுதி தேர்வை ரத்து செய்ய கோரி எங்களுடைய ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இங்கே மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். சரி நேயர்களே, நாளை ஒரு முக்கிய நிகழ்வோடு நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in